வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் வச்சிங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் வரும். ஸோ பியூர் சயின்ஸ் பாட்னி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 70 மார்க் எக்ஸாமு, 30 மார்க் இன்டர்னல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும், 3 hours எக்ஸாமு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக்லேருந்து 10 1 மார்க் கண்டிப்பாக வந்துடும், கவலையே படாதீங்க. ரிமைனிங் மட்டும் 5 மட்டும் தான் வந்து இன்டீரியர்லேருந்து கேட்பாங்க. ஸோ 1 மார்க் எல்லாமே வந்து இன்டீரியர்லாம் கேட்டாங்கன்னா 2 மார்க் 3 மார்க்லாம் புக் பேக் கேட்டுருவாங்க. ஸோ 1 மார்க் வந்து புக் பேக்லேருந்து கேட்டாங்கன்னா 2 மார்க் 3 மார்க் இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ இதுதான் பியூர் சயின்ஸ் கான்செப்டே, பாட்னி ஆகட்டும் ஜுவாலஜி ஆகட்டும். ஸோ 1 மார்க் முடிஞ்ச வரைக்கும் புக் பேக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து 2 மார்க் 3 மார்க்கை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்கை நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 years கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5வது கொஷின் பேப்பர் தான். ஸோ இதில் வந்து நல்லா பார்த்துட்டு போயிருங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு இன்டீரியர் தான் கேட்டிருக்காங்க. இதில் 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. 6 × 2 12. விரியான் வரையறுக்கவும். டிஃபைன் விரியான். சந்ததி மாற்றம் என்றால் என்ன? விரியான் பிரியான் விரசாய்ட்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. சந்ததி மாற்றம் என்றால் என்ன? வாட் இஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து இன்டீரியர் தான். அடுத்து கிளை பரிமாணவியல் என்றால் என்ன? வாட் இஸ் கிளாட்சிஸ்? இது இன்டீரியர். ஏ மைட்டாசிஸ் வரையறுக்கும். டிஃபைன் ஏ மைட்டாசிஸ் இன்டீரியர். நீராவி போக்கு என்றால் என்ன? வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன்? மின்னணு நுண்ணோக்கியின் 2 வகைகளை எழுதுக. ஸோ இது வந்து புக் பேக் கொஸ்டின். நேம் த 2 பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இலைத்தொழில் தண்டு மற்றும் குறு இலைத்தண்டு வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பில்லோட் பில்லோ கிளாட். பார்த்தீங்கன்னா இது புக் பேக்கு. மேலே மின்னணு நோக்கியோடைய 2 வகைகளை எழுதுக. நேம் த 2 டைப் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது 2 மட்டும் தான் புக் பேக், மற்ற எல்லாமே இன்டீரியர்லேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒளி பாஸ்பரிகரணம் என்றால் என்ன? ஸோ இதுவும் இன்டீரியர் கொஷின் தான். நெடும்பகல் தாவரங்கள் என்றால் என்ன? இதுவும் இன்டீரியர் கொஷின் தான். வாட் ஆர் த லாங் டே பிளான்ஸ்? ஸோ அப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 × 2 12 மார்க்குக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் மட்டும்தான் புக் பேக் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் தான் புக் பேக்லேருந்து எடுத்திருக்காங்க. மற்ற எல்லா கொஷினுமே வந்து இன்னர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர்லாம் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்து தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 33 கட்டாயம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலைத்தொழில் காம்பு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் பில்லோடு? கிவ் அன் எக்ஸாம்பிள். இன்டீரியர். ஹெட்டிரோசிஸ்டுகள் என்றால் என்ன? அதன் பணிகள் யாது? இது ஒரு முக்கியமான இன்டீரியர் 2 மார்க். வாட் இஸ் ஹெட்டிரோசிஸ்ட்? மென்ஷன் த இட் இஸ் எ ஃபங்க்ஷன். இதுவும் இன்டீரியர் தான். ஹைடத்தோட் என்றால் என்ன? வாட் ஆர் த ஹைடத்தோட்ஸ்? இன்டீரியர் கொஸ்டின். மோனோசைக்ளிக் மற்றும் பிக்னோசைக்ளிக் வேறுபடுத்துக. ஸோ இது புக் பேக் தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோசைக்ளிக் அண்டு பிக்னோசைக்ளிக். புக் பேக் கொஸ்டின். மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது, காரணம் கூறுக. இது ஒரு இன்டீரியர் தான். மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் ஆஸ் பவர் ஹவுசஸ் ஆஃப் செல்ஸ். கிவ் த ரீசன். தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் வகைகளை எழுதுக. இது இன்டீரியர் தான். கிளாசிஃபை த பிளான் க்ரோத் ரெகுலேட்டர். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதான். லாஸ்ட் லெசனில் ஒரு 5 ஹார்மோன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்திலின், ஏபிஏ ரொம்ப ரொம்ப முக்கியம். திசு தொகுப்பு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? இன்டீரியர் தான். வாட் இஸ் டிஷ்யூ சிஸ்டம்? ரைட் த டைப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கலைச்சொற்களை தருக. இது புக் பேக் தான். ஒரு வளமற்ற மகரந்தத்தால் ஒரு கட்டாக இணைந்த மகரந்தங்கள். மகரந்தங்கள் அல்லிதழுடன் இணைந்தவை. கிவ் த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாலோயிங். ஏ ஸ்டெரைல் ஸ்டாமன். ஸ்டாமன்ஸ் ஆர் யுனைடெட் இன் பஞ்ச். ஸ்டாமன்ஸ் ஆர் அட்டாச்டு ஆன் த பெட்டல். ஸோ இது புக் பேக் தான். அடுத்து எமர்ஷனுடைய மேம்படுத்தப்பட்ட விளைவு என்றால் என்ன? வாட் இஸ் எமர்ஷன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட்? இன்டீரியர். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 மார்க்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. 6 × 3 18. இதில் 2 புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 28 புக் பேக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 32 புக் பேக்கு. மற்ற எல்லாமே வந்து இன்னர் சைட்லேருந்து தான் கொஷின் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 5 × 5 25. இதில் 5 மார்க் இருக்கும். நீங்கள் எய்தர் ஆர் 5 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆணிவேர் உருமாற்றம் பற்றி விவரிக்கும். ஃபஸ்ட்டே இன்டீரியர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோநிலை 1 பேக்டின் மற்றும் டிப்ளோட்டின் பற்றி எழுதுக. எக்ஸ்பிளைன் த மாடிஃபிகேஷன் ஆஃப் டேப்லூட் சிஸ்டம். ரைட் அபவுட் த பேக்டின் அண்ட் டிப்ளோட்டின் ப்ரொபேஸ் 1. புக் பேக். நிறமி அமைப்பு 1 மற்றும் நிறமி அமைப்பு 2 வேறுபடுத்துக. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான். ஃபோட்டோ சிஸ்டம் 1, ஃபோட்டோ சிஸ்டம் 2. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட் வேறுபாடு.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா C3C4 பிளான்ட். இந்த 3 வேறுபாடை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேறுபாடை வந்து அட்டன் பண்ணலாம். அடுத்து நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வகை மஞ்சரினை விளக்குக. ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போடோசிஸ்டம் 1, போடோசிஸ்டம் 2. எக்ஸ்பிளைன் த ஃபெசல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரன்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கஸ் தாவரத்தின் நீள்வட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். இன்டீரியர் இலைத்துளை மூடுதல் திருத்தலுக்கான K+ அயனியாதல் கடத்தல் கோட்பாட்டினை விளக்குக. Draw the LS of Cycas ovule. Ovule and label the parts. சைக்கஸோட ஓவியல் படம் வரைஞ்சி பார்ட்ஸ் குறிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 5 பார்ட்ஸ் குறிச்சா போதும். Explain theory of K+ transport dealing with for opening and closing stomata. ஸோ கண்டிப்பாக ஸ்டொமேட்டா ரிலேட்டடான ஒரு கொஷின் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஒன்று ஸ்டொமேட்டாவோட படம் வந்து வரைய சொல்லலாம், அப்படின்னா ஓப்பன் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஸ்டொமேட்டாவோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அதை வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளேஷன் பண்ணுன்னு கேட்பாங்க. நீங்கள் ஓப்பன் ஸ்டொமேட்டா க்ளோஸ்டு ஸ்டொமேட்டா போட்டு ஸ்டொமேட்டா டே டைமில் வந்து ஓப்பனில் இருக்கும், நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்கும். இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு செல்கள் அந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு அந்த கலைச்சொல் வந்தனை ரெசினஸ் கம்யூனிசிஸ் கேட்டிருக்காங்க. ரெசினஸ் கம்யூனிசிஸ் கலைச்சொற்கள் விவரிக்கவும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ் வலைத்தடம் வரைக. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் கிளைகாலிசிஸ் 2 சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அகாரிக்கஸோட லைஃப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 சைக்கிளும் நல்லா பார்த்துக்குவோம். கண்டிப்பாக ஒன்று அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமு கேட்குறாங்க. ரைட் த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரெசினஸ் கம்யூனிசிஸ். ரைட் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் கிளைகாலிசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கில் ஏற்கனவே நான் சொன்னது தான் ஆக்சின், ஜிபரலின், சைட்டோகைனின், எத்திலின், ஏபிஏ. இந்த 5 ஹார்மோன் படிச்சிங்கன்னா ஒன்று கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஜிபரலினுடைய வாழ்வியல் விளைவுகளை எழுதுக அல்லது ஆண்டு வளையங்கள் விவரிக்கவும். ரைட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிபரலின். எக்ஸ்பிளைன் ஆனுவல் ரிங்ஸ். ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை தயவு செஞ்சு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கிற கொஷின் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் மெயினாக 1 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த நான் இது வரைக்கும் ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த 5 கொஷினில் எந்த ஒரு கொஷினுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக கம்பல்சரி கொஸ்டின் எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, 2 மார்க்கில் எப்படி கேட்டிருக்காங்க, 3 மார்க்கில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தில் நடந்த ஒரு கொஷின் பேங்க் தான். மார்ச் மந்தில் நடந்த கொஸ்டின் பேங்க் பார்த்துட்டோம். இது ஆகஸ்ட் மந்தில் 2022 ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு நடந்த ஒரு கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ட்விஸ்டட் பண்ணி டஃப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேங்க் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட கொஸ்டின் பேப்பர்லேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் மாதம் உங்களுக்கு 12th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி எல்லா எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். அதுக்கான நம்ம கொஸ்டின் பேப்பர் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாட்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸுக்குன்னு சொல்லி நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதனால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.